இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாத இஞ்சி பூண்டு சேர்த்து சமைக்கிற எந்த சமையலா இருந்தாலும் கூடுதலா டேஸ்ட் கொடுக்கற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சு எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இஞ்சி எடுத்து அதை மண் இல்லாம நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. இஞ்சி வாங்கும் போது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிற மாதிரி பார்த்து புதுசாவே வாங்கிக்கோங்க. நான் எடுத்து வச்ச இஞ்சியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதோட தோலை நல்லா சீவி எடுத்துடலாம். எல்லா இஞ்சியுமே நல்ல தோல் சீவி எடுத்தாச்சு. நான் 200 கிராம் அளவு வர மாதிரி இஞ்சியை தோல் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பூண்டை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு பெருசு பெருசாக எடுக்காமல் நாட்டு பூண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சாப்பாடு எது செஞ்சாலும் பூண்டை இந்த மாதிரி ஒரு தட்டுனா போதும், நமக்கு நல்லாவே உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே தனியாக உரித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எப்பயுமே இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சமைக்கும் போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நான் 200 கிராம் இஞ்சிக்கு 225 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது நம்ம 250 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை இதுக்கப்புறம் நம்ம கழுவக்கூடாது. அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சியை மட்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி. முதல்ல ஜாரில் நறுக்கி வச்ச இஞ்சியை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுக்கணும். இஞ்சி பூண்டை சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப மையாக அரைச்ச மாதிரி ஆகிடும். இஞ்சி எப்பயுமே இந்த மாதிரி பக்குவத்தில் குறகுறப்பாக தான் இருக்கணும். நான் 200 கிராம் இஞ்சி எடுத்துருக்கனால 2 தடவை அரைச்சி எடுத்திருக்கேன். இதை எடுத்து வைக்கும் போது கைப்படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம கைப்பற்ற வேண்டாம். அதே ஜாரில் அடுத்து பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. பூண்டு நல்ல மையாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்ச பூண்டையும் இப்போ இஞ்சி பேஸ்ட்டோடையே சேர்த்துடலாம். பூண்டு பேஸ்ட்லேயும் கைப்படாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் பூண்டையுமே 2 தடவை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில், கார்ன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு எண்ணெய் உப்பு எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி. இந்த மாதிரி பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் நமக்கு மாறாது. 1 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டும் போகாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 10-15 நாளுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. உள்ளே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாதான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். வேறு எந்த இதுலேயுமே நீங்கள் போட்டு வைக்க வேணாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம கைப்படாமலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே அதை திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே இஞ்சி பூண்டை அரைச்சி சமையல் பண்ணி பாருங்கள். சாப்பாட்டோட டேஸ்ட்டு நல்லாவே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.